World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் மற்றும் சஸ்திக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி பயிற்சி மையத்தின் மாணவர்கள் அனைவருக்கும் வல்லரசு தினேஷ் ராஜாவுடைய அன்பான வணக்கங்கள். நம்ம ஒவ்வொரு மாதமும் நம்மளுடைய சஸ்திக் சாஸ்திரா இன்ஸ்டியூட் மூலமாக இலவச வகுப்பு நடத்திட்டுருக்கோம். ஒவ்வொரு மாதமும் முதல் சனிக்கிழமை அன்று இலவச வகுப்பு நடக்குது. அந்த வகையில் இந்த செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி அன்னைக்கு சனிக்கிழமை அன்று இலவச வகுப்பு நடத்த போகிறோம். நிறைய மக்கள் ஜோதிடத்தில் விழிப்புணர்வு இல்லாமல் இருக்காங்க, நிறைய கருத்துக்களை தவறாக புரிஞ்சுக்கிறாங்க, நிறைய ஆர்வங்கள் இருந்தாலும் அவங்களால பணம் கட்டி படிக்க முடியாத சூழலில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காகவும் நிறைய ஆர்வலர்களுக்காகவும் இந்த இலவச வகுப்பு நடத்துகிறோம். அந்த வகையில் இந்த மாதம் எந்த தலைப்பில் நடத்த போகிறேன் அப்படின்னா, பாதகாதிபதி அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது ஜோதிடத்தில். அந்த பாதகாதிபதி எப்படி பலன் கொடுப்பார், இப்போ 12 லக்னம் இருக்குன்னா அதில் ஸ்திர லக்னம், உபயலக்னம், சரலக்னம், இந்த லக்னங்களுக்கு பாதகாதிபதி ஒரு கிரகமாக வருவார். அவர் ஒரு பர்டிகுலர் ஆதிபதியை வாங்குறார். அவர் எந்த அமைப்பில் இருந்தால் என்ன மாதிரி பலன் கொடுப்பார், அதுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள், அதை இந்த வகுப்பில் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஸ்திர லக்னம் எக்ஸாம்பிளாக எடுத்துக்குவோம். விருச்சகம் ஸ்திர லக்னத்தில் வரும். அப்போ யாராவது விருச்சக லக்னத்தில் பிறந்திருக்காங்க, விருச்சக லக்னத்தில் யார் பிறந்தாலும் அவங்களுக்கு 9ஆம் இடம் பாதகஸ்தானமாக வரும். இந்த 9ஆம் இடம் தான் அவங்களுக்கு பாதகஸ்தானமாக வருது. அப்போ நேச்சுரலாகவே என்ன சொல்லிடலான்னா, விருச்சக லக்னத்தில் யாரெல்லாம் பிறக்கிறாங்களோ, அது இல்லாமல் ஸ்திர லக்னத்தில் யாரெல்லாம் பிறக்கிறாங்களோ அவங்களுக்கு அப்பா கூட இருந்தால் பாதகாதிபதி வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பார். அப்பாவால் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி குருவால் ஏதோ ஒரு பிரச்சனையை சந்திக்கக்கூடிய சூழல் வரும். ஆன்மீக வாழ்க்கையில் தன்னை ரொம்ப ஈடுபடுத்திக்கிட்டாங்கனாலும் பிரச்சனையை சந்திப்பாங்க. அப்போ அந்த பாதகம் ஸ்தானம் அந்த மாதிரி தான் அது வேலை செய்யும். அப்போ 9ஆம் பாவம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஏதாவது ஒரு தாக்கங்களை சந்திக்கக்கூடிய சூழல் ஏற்படும். ஏன்னா இந்த பாதகாதிபதியோட வேலையே என்னென்னா, அந்த பேர்லேயே இருக்குது பாதகம் செய்யும்னு அர்த்தம். நல்லதை செய்கிற மாதிரின சூழல் இருந்தாலும் இறுதியில் ஏதாவது ஒரு கெடுதல் செய்யக்கூடிய சூழல்களை ஏற்படுத்திடும். அது எந்த மாதிரியான மாற்றத்தை வேணால் கொடுக்கும். இந்த 9ஆம் இடத்துல உயிர் காரகத்துவம் இருக்குது, உறவு காரகத்துவம் இருக்குது, உயிரற்ற காரகத்துவம் இருக்குது, உடல் காரகத்துவம். இதில் எதில் வேணாலும் இந்த பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய தன்மையை இந்த பாதகாதிபதி செய்வார். அப்போ ஒவ்வொரு லக்னங்களுக்கும் இதை பேஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம். அப்போ ஸ்திர லக்னக்காரங்களுக்கு 9ஆம் இடங்கிறனால உயிர் காரகத்துவம், அதாவது உறவு காரகத்துவம்னு பார்க்கும்போது அப்பா வருவார். அப்போ அப்பாவுக்கு ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனையை உண்டு பண்ணும், அல்லது இந்த ஜாதகருக்கு அப்பா மூலிமா பிரச்சனையை உண்டு பண்ணக்கூடிய சூழல் இருக்கும். ஒருவேளை இந்த 9ஆம் அதிபதி சந்திரனாக வராரு, அந்த சந்திரன் 6ல் போய் மறைஞ்சிட்டார் அப்படின்னா, அப்போ பாதகாதிபதியுடைய தன்மை செய்யக்கூடிய கெடுதலை கொஞ்சம் குறைவாக செய்வார்னு சொல்லலாம். ஏன்னா அந்த பாதகாதிபதி கெட்டு போயிட்டாரு அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ பாதகாதிபதி 12ல் போய் மறைகிறது, அல்லது 8ல் போய் மறைகிறது, இந்த மாதிரி மறைஞ்சிருக்காரு, நீசமாயிட்டார் அப்படின்னா அதனுடைய கெடுதலை குறைத்து கொடுப்பார் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒருவேளை அந்த பாதகாதிபதி இப்போ இந்த சந்திரன் ரிஷபத்தில் போய் உட்காராருன்னா இங்கே உச்சமாகிறார். அப்போ உச்சமாகும் போது பாதகாதிபதி உச்சம் அப்படிங்கிற தன்மையை கொடுக்குது. அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது என்ன செய்யும்னா, அதோடைய பாதக வேலையை ரொம்ப மோசமான அமைப்பில் அதிக அளவில் அந்த ஜாதகருக்கு கொடுக்கும். அது எதன் வழியாக கொடுக்கும்? அந்த பாதகாதிபதி போய் 7ஆம் இடத்துல உட்காந்துருக்கனால இது ஆண் ஜாதகமாக இருந்தால் மனைவி வழியாகவும், பெண் ஜாதகமாக இருந்தால் கணவன் வழியாகவும், சமுதாய தொடர்பின் வழியாகவும், பார்ட்னர்ஷிப் வழியாகவும் ஏதாவது ஒரு பாதிப்புகளை கொடுத்துரும். இந்த மாதிரி பாதகாதிபதி எப்படி பலன் கொடுப்பார் அப்படிங்கிறத ஒவ்வொரு லக்னத்துக்கும் பேஸ் பண்ணி இந்த இலவச வகுப்பில் நம்ம படிக்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பாதகாதிபதியோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாதகஸ்தானத்தில் ஏதாவது கிரகம் இருந்தால் அது இன்னும் மோசமான விளைவுகளை கொடுப்பார். பாதகஸ்தானத்தில் ஒரு கிரகம் இருக்கிறது, பாதகாதிபதி ஒரு அமைப்பை கொடுக்கறத காட்டிலும் பாதகஸ்தானத்தில், ஏன்னா ஒவ்வொரு லக்னத்துக்கும் பாதகஸ்தானம்னு ஒன்று இருக்கும்,
அங்கே ஏதாவது கிரகம் இருந்தால் அது நிச்சயமாக ஒரு பெரிய பாதிப்புகளை கொடுக்குது. ஸோ ஒரு சரலக்கணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம எடுத்துக்குவோம். சரலக்கணக்காரங்கள் யாரெல்லாம் சரலக்கணத்தில் பிறந்திருக்கீங்களோ அவங்களுக்கு 11ஆம் இடம் வந்து பாதகஸ்தானமாக வரும். இப்போ வந்து ஒருத்தர் மேஷ லக்னத்தில் பிறக்கிறாங்க அப்படின்னா இந்த 11ஆம் இடம் தான் வந்து இங்கே இவங்களுக்கு பாதகஸ்தானமாக வரும். அப்போ அந்த 11ஆம் இடத்துல ஏதாவது கிரகம் இருந்தால் அது இன்னும் மோசமான அமைப்புகளை கொடுக்குது. அப்போ பாதகஸ்தானத்தில் போய் ஒரு கிரகம் உட்காரக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ துலா லக்னக்காரங்க எடுத்துக்கோங்க, அவங்களுக்கு 11ஆம் இடம். அப்போ இந்த இடத்துல வந்து சனி பகவான் உட்காந்துட்டார் அப்படின்னா துலா லக்னத்திற்கு 4-5 குடைவன் சனி 11ஆம் இடத்துல பாதகஸ்தானத்தில் உட்காந்துருச்சு. அப்போ 4ஆம் பாவம் சம்மந்தமான விஷயத்துலையும் 5ஆம் பாவம் சம்மந்தப்பட்ட காரகத்துவத்திலையும் நிச்சயமாக பிரச்சனையை சந்திப்பாங்க. அப்போ அம்மாவாலேயே இவங்களுக்கு பிரச்சனை ஏற்படும், அல்லது அம்மாவோடைய ஹெல்த்தில் ப்ராப்ளங்களை கொடுக்கும். முதல் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அவங்க ஏதாவது ஒரு பிரச்சனையான வாழ்க்கையை சந்திக்கக்கூடிய சூழல் ஏற்படும். அப்போ இது என்ன ஆதிபத்தியம் வாங்குதோ அந்த ஆதிபத்தியத்தில் உள்ள காரகத்துவங்களுக்கு பாதகஸ்தானத்துடைய தன்மை போய் சேர்ந்து அதனால் பிரச்சனைகளை உண்டு பண்ணக்கூடிய சூழல் ஏற்படும். பிள்ளைங்களே வந்து அப்பாவுக்கு துரோகம் செய்கிறது, அந்த ஜாதகருக்கு துரோகம் செய்கிறது, அம்மாவே வந்து சொத்தை கொடுக்காம யாருக்காவது எழுதி வச்சிடுறது, இந்த மாதிரி அவங்க நம்பி இருந்த விஷயத்தில் துரோகம் செய்யக்கூடிய சூழலை ஏற்படுத்துறது தான் பாதகஸ்தானம். எப்பயுமே பாதகஸ்தானங்கிறது நல்லதை செய்கிற மாதிரி செஞ்சு கடைசியில் துரோகம் பண்ணிடும், ஏதாவது ஒரு பிரச்சனைகளை உண்டு பண்ணும். அந்த மாதிரியான தாக்கங்கள் வந்து இந்த லக்னங்களுக்கு அது செயல்பட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு லக்னங்களுக்கும் இதை பேஸ் பண்ணி நாம் எடுக்க முடியும். அதே மாதிரி ஒரு விஷயம் நடக்கிற மாதிரி போய் நடக்காமல் ஃபெயிலியர் ஆகிடும். அந்த மாதிரியான தன்மையை தான் இந்த பாதகஸ்தானம் வந்து நமக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கும். அப்போ இந்த மாதிரி அமைப்பு இருக்குதுன்னா அதுக்கு என்ன மாதிரியான தாக்கங்கள் ஏற்படுறது, அந்த தாக்கத்தை எப்படி குறைச்சிக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு உபயலக்கணம் எடுத்துக்குவோம். இப்போ உபயலக்கணத்துக்கு பார்த்தீங்கன்னா 7ஆம் இடமே பாதகஸ்தானமாக வரும். இருக்கலையே ரொம்ப மோசமான ஒரு பாதிப்பை சந்திக்கிறது யார் அப்படின்னா உபயலக்கணக்காரங்க தான். என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது 7ஆம் இடங்கிறது ஒரு தவிர்க்க முடியாத பாவம். அப்போ திருமணம் பண்ணக்கூடிய கணவன் மனைவியே பாதகமாக மாறக்கூடிய சூழலை ஏற்படுத்துறது யாருக்குன்னா உபயலக்கணக்காரங்களுக்கு தான். ஏன்னா உபயலக்கணக்காரங்களுக்கு 7ஆம் இடமே என்னமாக வருது, பாதகஸ்தானமாக வருது. உபயலக்கணம் வந்து மிதுனம், கன்னி, தனுஷ், மீனம். இப்போ தனுஷ் லக்னம் எடுத்துக்கோங்க, தனுஷ் லக்னத்துக்கு 7ஆம் இடம் இதுவே பாதகமாக வருது. அப்போ இந்த 7ஆம் அதிபதி புதன், அந்த புதன் வந்து இப்படி போய் மறுபடியும் கேந்திரத்திலே உட்காந்துட்டாரு இல்லை அதே இடத்துலையே உட்காந்துருக்காரு அப்படின்னா மிக மோசமான பாதிப்புகளை கொடுக்கும். பாதகாதிபதி பாதகஸ்தானத்திலே உட்காந்துருக்கு, கேந்திராதிபதி தோஷமும் உட்காந்துருக்கு. அப்போ மல்டிபிள் வேஸில் நெகட்டிவை உருவாக்கக்கூடிய சூழல் இருக்குது. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் 7ஆம் இடம் டோட்டலாக பாதிக்கப்பட்டு திருமண வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்படுறது, கூட்டு தொழில் பண்ணால் அதன் மூலிமா பிரச்சனை வருது, அது இல்லாமல் சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனையை கொடுக்கறது, உடல் வழியாக நோயை கொடுக்கும், உயிர்காரகத்துவத்தின் வழியாக பிரச்சனையை கொடுக்கும், மன உளைச்சலை கொடுக்கும். இந்த மாதிரியான பாதிப்புகளை உண்டு பண்ணிடும். அதனால தான் பார்த்திங்கன்னா உபயலக்கணக்காரங்களுக்கு மேக்சிமம் பாதகாதிபதியாகவே வரனால அவங்களுக்கு திருமண வாழ்க்கை சிறப்பில்லாமல் போகிறதுக்கு காரணம். அல்லது அம்மா பேச்சை கேட்டு ஒய்ஃபை விட்டுருவாங்க, ஒய்ஃப் பேச்சை கேட்டு அம்மாவை விட்டுருவாங்க. இப்படி 2 பேருக்கும் இடையில் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ண முடியாது. இப்போ தனுசு லக்னக்காரங்களுக்கு 7ஆம் இடம் மனைவி, 10ஆம் இடம் வந்து மாமியார் ஸ்தானமாக வரும். அப்போ மாமியார் மனைவி இவங்களை மெயின்டைன் பண்ண முடியாமல் கஷ்டப்படுவாங்க. இப்படி நிறையா ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட்டில் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழல் ஏற்படும். அப்போ ஒவ்வொரு லக்னக்காரங்களுக்கும் இப்போ ஸ்திர லக்னம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 9ஆம் இடம், இதே வந்து சரலக்னம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 11ஆம் இடம், உபயலக்னம் எடுத்துக்கிட்டால் 7ஆம் இடம் வந்து பாதகஸ்தானமாக வருது. அந்த பாதகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களால் என்ன பிரச்சனை வரும், அந்த பாதகாதிபதி என்ன மாதிரியான பிரச்சனையை கொடுப்பார், அவர் ஒரு பாவத்தில் போய் உட்காந்தா என்ன மாதிரி பிரச்சனையை வெளிப்படுத்துவார், அந்த மாதிரி எல்லா விதமான முழு தகவல்களையும் இந்த பாதகாதிபதி எப்படி பலன் கொடுப்பார் அப்படிங்கிற தலைப்பின் கீழே அந்த இலவச வகுப்பில் ஒரு 3 மணி நேர வகுப்பாக படிக்க போகிறோம். இதுக்கான பரிகாரங்களையும் நான் வகுப்பில் சொல்லிக் கொடுக்க போகிறேன். பொதுவாக பாதகத்துக்கு வந்து என்ன பரிகாரம் பண்ணிக்கணும்னா, பாதகத்தை அந்த கிரகம் ஏற்படுத்துறதுக்கு முன்னாடியே நாமளே ஒரு பாதிப்பை வந்து உண்டு பண்ணிக்கணும். ஒரு சின்ன பாதிப்பை உண்டு பண்ணிக்கிட்டால் நமக்கு ப்ராப்ளம் வராது. ஒருத்தவங்க இப்படி தான் வந்து கல்யாணத்துக்காக வந்து நம்மளோட பொருத்தம் பார்க்க வந்தாங்க. அவங்களுக்கு இந்த பாதகாதிபதி தொடர்பால் சில பிரச்சனைகள் வரும்னு சொல்லி அவங்களுக்கு என்ன பரிகாரம் சொன்னோன்னா, இப்போ வந்து அவங்களுக்கு 7ஆம் அதிபதி போய் பாதகஸ்தானத்தில் உட்காந்துருச்சு. அப்போ பரிகாரமாக கல்யாண மண்டபம் பார்த்து நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்துட்டு அந்த கல்யாண டேட்டை கேன்சல் பண்ணிவிட்டு இன்னொரு டேட்டில் கல்யாணம் வைங்க அப்படின்னு சொன்னேன்.
பத்திரிக்கை அடிக்க போகும்போது பத்திரிக்கை ஒன்று டிசைன் பண்ண கொடுத்துட்டு அந்த டிசைன் பிடிக்கலன்னு சொல்லி ஒரு 100 பத்திரிக்கை அடிச்சுட்டு அந்த டிசைனை கேன்சல் பண்ணிவிட்டு இன்னொரு நியூ டிசைனில் பத்திரிக்கை அடிங்க அப்படின்னு சொன்னேன். இந்த மாதிரி பாதகம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு நாமளே வாலண்டியராக ஒரு கேன்சல் பண்ணிவிட்டு ஒரு விஷயத்த செஞ்சோம்னா அந்த பாதகம் அப்படிங்கிற தோஷம் அதில் அடிபட்டு போயிடும். அப்போ நமக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய சூழல் ஏற்படும். இப்படி நிறையா சூட்சமமான சின்ன சின்ன வாழ்வியல் பரிகாரங்கள் இருக்குது. அதையும் இந்த இலவச வகுப்பில் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த வகுப்பு வந்து எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி 7/9/2024 சனிக்கிழமை அன்னைக்கு நடக்குது. மார்னிங் 10 AM - 1 PM வரைக்கும் நடக்கும். 3 hours வகுப்பு. இது ஒரு ஆன்லைன் ஜூம் வகுப்பு. ஸோ இதில் வந்து கிட்டத்தட்ட 1000 பேர் வரைக்கும் கலந்துக்க முடியும். ஸோ யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ முன்கூட்டியே இந்த வீடியோ பார்க்குறவங்க ஆஃபீஸ் நம்பருக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி வாட்ஸ்அப்பில் ஃப்ரீ கிளாஸோட லிங்க் அனுப்புங்கன்னு சொல்லி ஒரு மெசேஜ் போட்டுருங்க. உங்களுக்கு லிங்க் அனுப்பி வச்சுருவோம். இந்த டேட் அன்றைக்கி சனிக்கிழமை காலைல 10 மணிக்கு உங்களுக்கு வந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிடும். நீங்கள் அதுக்குள்ளே வந்து கற்றுக்கலாம். ஏன்னா இந்த கிளாஸ்க்கு ரெக்கார்டிங் கிடையாது. ஜஸ்ட் அந்த கிளாஸை நீங்கள் கவனிக்க தான் முடியும். ஃப்யூச்சரில் யூடியூப்பில் என்னைக்காக நான் ரிலீஸ் பண்ணுவேன், அப்போ நீங்கள் பார்த்துக்கலாம். அதனால் இந்த கிளாஸை மிஸ் பண்ணாமல் யாருக்கெல்லாம் பாதகாதி பற்றி தெரிஞ்சுக்கணும், உங்கள் லைஃப்பில் பாதகாதியோட தசாபுத்தி நடக்கலாம், அல்லது பாதகஸ்தானத்தில் கிரகம் இருக்கலாம், பாதகாதிபதி வலிமையாக இருக்கலாம், கெட்டு போயிருக்கலாம். இப்படி பல்வேறு விதமான விஷயங்களை முழுமையாக இந்த கான்செப்டை நான் வகுப்பில் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இது ஒரு இலவச வகுப்பு. அதனால் வந்து இது அழகாக நீங்கள் கற்றுக்கலாம். இந்த வாய்ப்பை எல்லாருமே நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? ஸோ இது உங்கள் எல்லாரையுமே வந்து இந்த இலவச வகுப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.